எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தா நம்ம தாக்கு பிடிக்க முடியாது. நாம கத்தி தான் பார்த்தோம். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயால யாருக்கும் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சிவாஜி கணேசன் பண்ணல, அல்லு அர்ஜுன் பண்ணல, வடிவேலு பண்ணல, பவன் கல்யாண் பண்ணாருன்னா 7% எடுத்துட்டு பண்ணாரு, விஜயகாந்த் பண்ணாருன்னா 8% எடுத்துட்டு பண்ணாரு. ஸோ ஓட்டு நிரூபிச்ச ஓட்டை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், கையில வராத இமேஜினரி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது நம்ம சொன்னாலும், இங்க உள்ள அத்தனை பாஜக தலைவர்களும் அதிமுக கூட்டணி வேணுங்கிறதுக்காக அண்ணாமலை முடிவுக்கு எதிராக விஜய் சேர்ந்தா நம்ம ஒண்ணுமில்லாம போயிருவோம், விஜய் சேர்ந்தா நம்ம ஒண்ணுமில்லாம போயிருவோம்னு தமிழிசையில இருந்து, வானதியில இருந்து, நயனார் நாகேந்திரன்ல இருந்து, இவர் இல்ல மதுரை ப்ரொஃபசர் சீனிவாசன் இல்ல, இப்படி நிறைய பாஜக தலைவர்கள் இங்க ரிப்போர்ட் கொடுத்தவங்க இந்த மாதிரி கொடுத்ததும் டெல்லி பாஜகவும் எடப்பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ ஒரு ஸ்டெப் எடப்பாடி விழுந்தாங்கன்னா பாஜக 3 ஸ்டெப் விழுந்து அவரை சேர்த்துக்கிட்டாங்க. உண்மை, நம்ம கண்ணுக்கு எதிராக அமித்ஷா விழுந்ததை நம்ம ஏன் மறைச்சிட்டு சொல்ல முடியும்? சொல்லணும். ஏன் சொல்லணும்? நம்ம யாருக்காக அந்த இதை மறைக்கணும்? உண்மைதானே. உண்மையை மறைச்சியா நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் முதல் ஸ்டெப் மோடிக்காக எடப்பாடியை விளைய வச்சது தாளிங்கநாடார் தொண்டனும் மோடிக்கு லாயலிஸ்டுமான அரவிந்தன் துரைசாமி. இது மனச்சாட்சி உள்ளவங்களுக்கு தெரியும்.